மெஷர் பேஸில் நெக்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இப்போ நம்ம ப்ராபபிலிட்டினா என்னங்கிறத டிஸ்கஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக ப்ராபபிலிட்டினா என்ன? இப்போ ஒரு இன்சிடென்ட் நடக்குதுன்னா அந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு எத்தனை வாய்ப்புகள் இருக்குது, அதில் எத்தனை வாய்ப்புகள் நடக்க போகுது, இதை தான் நம்ம வந்து ப்ராபபிலிட்டின்னு சொல்லுவோம், அதாவது நிகழ்தகவு. இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணும்னா, இப்போ நம்ம கிட்ட ஒரு காயின் இருக்குன்னு வச்சுக்கலாம். காயினில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பக்கம் இருக்குது, ஒன்று ஹெட் இருக்குன்னு ஒன்று டயல் இருக்குது. அப்போ நம்ம காயினை சுண்டி விடும்போது ஒன்று ஹெட்டு விழுகலாம், இல்லைன்னா டயல் விழுகலாம். அப்போ காயினில் அந்த ஹெட்டு டயல் விழுகிறதுக்கான டோட்டல் சான்ஸ் பார்த்தீங்கன்னா 2 சான்ஸ் இருக்குது. அதில் ஹெட்டு விழுகிறதுக்கான சான்ஸ் பார்த்தீங்கன்னா 1 சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி டயல் விழுகிறதுக்கான சாய்ஸ் பார்த்தீங்கன்னா 1 சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஹெட்டு விழுகிறதுக்கான நிகழ்தகவு பார்க்கும்போது அதுக்கான ஃபார்முலா உங்களுக்கு எப்படி வரும்னா, டோட்டல் நம்பர் ஆஃப் ஹெட்டு வந்து அந்த காயினில் எத்தனை இருக்குது, 1 டைம் இருக்குது. அப்போ 1 வந்து மேலே வந்துடும். டோட்டல் ஆஃப் சான்ஸ் உங்களுக்கு எத்தனை டைம் இருக்குது, 2 டைம்ஸ் இருக்குது. அப்போ 1/2ங்கிறது தான் உங்களுக்கு ப்ராபபிலிட்டி. இதுவே டயல் விழுகிறதுக்கான ப்ராபபிலிட்டி பார்த்தாலும் உங்களுக்கு அதே மாதிரி தான் இருக்குது. நம்பர் ஆஃப் டயல்ஸ் எத்தனை இருக்குது, 1 டைம் இருக்குது. அப்போ 1ங்கிறது மேலே வந்துடும். இப்போ நம்பர் ஆஃப் டோட்டல் சான்ஸ் எத்தனை இருக்குது, 2 டைம்ஸ் இருக்குது. அப்போ 2ங்கிறது உங்களுக்கு கீழே வந்துடும். அதுவே இப்போ நீங்கள் 2 காயின் இருக்குது, 2 காயினை ஒரே நேரத்தில் சுண்டி விடுறீங்க. ஒரே நேரத்தில் சுண்டி விடும்போது உங்களுக்கு டோட்டல் ஹெட்டு விழுறதுக்கான சான்ஸ் மொத்தமாக எத்தனை வரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 டைம் வந்துடும். அதுவே டோட்டல் டயல் விழுறதுக்கான மொத்தமான சான்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 டைம்ஸ் வந்துடும். அதே மாதிரி டோட்டல் நம்பர் ஆஃப் இன்சிடென்ட் எவ்வளோ நடக்கும் பார்த்தீங்கன்னா 4 இன்சிடென்ட் நடக்கும். அப்போ 2/4ங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அதுவே 2 ஹெட்டு விழுகணும், 2 டயல் விழுகணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஹெட்டு எத்தனை டைம் விழுகும், ஒரு டைம் சுண்டி விடும்போது மேக்ஸிமம் சான்ஸே 1 டைம் தான் இருக்குது. அதே மாதிரி 2 டயல் எத்தனை டைம் விழுகும், மேக்ஸிமம் சான்ஸே 1 டைம் தான் இருக்குது. ஏன்னா 2 காயின்லேயே 2 வாட்டி ஹெட்டு விழுகணும், இல்லைன்னா டயல் விழுகணும். அப்போ 2லேயுமே ஒரு சான்ஸ் தான் இருக்குது. அப்போ உங்களுக்கு ப்ராபபிலிட்டி எப்படி வரும் பார்த்தீங்கன்னா 1/4 இந்த மாதிரி கிடைக்கும். இதே மாதிரி சேம் ப்ரொசீஜர் சேம் ஃபார்முலா தான் நம்ம எல்லா இன்சிடென்ட்டுக்குமே பயன்படுத்துவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு சீட்டு கட்டு இருக்குது, சீட்டு கட்டில் மொத்தமாக 52 சீட்டு இருக்குது. அப்போ 52 பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் சான்ஸு. அதில் இப்போ உங்களுக்கு கிங் வர்றதுக்கு எத்தனை வாய்ப்புகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 வாய்ப்புகள் இருக்குது. பிகாஸ் ஒரு சீட்டு கட்டில் 4 கிங்ஸ் இருக்குது. அப்போ 4/52ங்கிறது தான் கிங்குக்கான ப்ராபபிலிட்டி. அதே மாதிரி குயினுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 4 குயின் தான் இருக்குது. அப்போ 4/52 இந்த மாதிரி தான் உங்களுக்கு எல்லாமே இருக்குது. அதே மாதிரி இப்போ நீங்கள் ஒரு ப்ராசஸில் ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கிறீங்கன்னா அதில் வந்து எத்தனை சான்ஸ் இருக்குது, அதில் டோட்டல் நம்பர் ஆஃப் சான்ஸ் எவ்வளோ இருக்குது, இதை வச்சு தான் நம்ம வந்து ப்ராபபிலிட்டி வந்து ஃபைன் பண்ணுவோம். கண்டினியூஸாக நம்ம வந்து ப்ராபபிலிட்டியோட பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ப்ராபபிலிட்டியை பொறுத்தவரை 3 பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்ம இருக்குது. அதை பற்றி நம்ம 1 by 1 கண்டினியூஸாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி, இப்போ ப்ராபபிலிட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் கால்குலேட் பண்ணும்போது உங்களுக்கு வேல்யூ 0லேருந்து 1க்குள்ளே தான் வரும். பிகாஸ் நமக்கு வந்து ப்ராபபிலிட்டி வேல்யூ 1 அதில் அதுக்கு மேலே வந்துருச்சுன்னா அது வந்து நம்ம ப்ராபபிலிட்டின்னு சொல்ல முடியாது. பிகாஸ் அது ஒரு கன்ஃபர்மேஷனாக மாறிடும். அப்போ நம்ம கால்குலேட் பண்ணும்போது நம்பர் ஆஃப் சான்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு நடக்கக்கூடிய இன்சிடென்ட் வந்து அதிகமாக தான் இருக்குது. செகண்ட் ப்ராப்பர்ட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ராபபிலிட்டி வேல்யூ 0 வந்து கிடைக்கக்கூடாது, அதே மாதிரி மைனஸில் வரக்கூடாது. பிகாஸ் நமக்கு 0 இல்லைன்னா மைனஸில் வந்துச்சுன்னா அந்த ப்ராபபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இம்பாசிபிளாக மாறிடும். அண்ட் தேர்ட் ப்ராப்பர்ட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு வந்து ப்ராபபிலிட்டி வந்து நம்ம ஈன்னு வச்சுக்கலாம். ஈயோட ப்ராபபிலிட்டி தான் நம்ம வந்து மெஷர் பண்ண போகிறோம். பிங்கிறது பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டின்னு வச்சுக்கலாம். இப்போ பி ஆஃப் பி, அதாவது ஈயோட ப்ராபபிலிட்டியை நம்ம மெஷர் பண்ணும்போது பி ஆஃப் ஈன்னு சொல்லிக்கலாம், இல்லைன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈன்னு சொல்லிக்கலாம். இப்போ நம்ம ப்ராபபிலிட்டியில் காமனாக யூஸ் பண்ணக்கூடிய டேர்ம்ஸ் அண்ட் அதோட எக்ஸாம்பிள் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டேர்ம் சாம்பிள் ஸ்பேஸ். இந்த டைமில் நம்ம வந்து கொடுக்கப்பட்ட எக்ஸ்பெரிமெண்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பாசிபிள் அவுட்கம்ஸையும் நம்ம வந்து கலெக்ட் பண்ணுவோம். இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம காயின் எக்ஸாம்பிளையும் மறுபடியும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு காயினை சுண்டும் போது நமக்கு எத்தனை கிடைக்கும், 2 சான்ஸ் கிடைக்கும். அதுவே நம்ம 2 காயினை நம்ம சுண்டும் போது நமக்கு என்ன கிடைக்கும், மொத்த சான்ஸ் வந்து 4 கிடைக்கும். இதான் நம்ம டோட்டல் கலெக்ஷன் ஆஃப் பாசிபிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். செகண்ட் டேர்ம் வென் டயக்ராம். வென் டயக்ராம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபைனட் கலெக்ஷன் செட்ஸுக்கு இடையில இருக்கக்கூடிய ஹைப்போதெட்டிக்கல் லாஜிக்கல் பாசிபிலிட்டி எவ்வளோ இருக்குது, அதோட ரிலேஷன் என்ன அப்படிங்கிறத நமக்கு காட்டுது. ஃபைனல் டேர்ம் ஈவெண்ட். இப்போ சாம்பிள் ஸ்பேஸுக்கு சப்செட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். இதில் இருக்கக்கூடிய மொத்தமான டோட்டல் அவுட்கம்ஸ் கலெக்ஷனை தான் நம்ம வந்து ஈவெண்ட்ஸ்னு சொல்லுவோம். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாமா? இப்போ நம்மக்கிட்ட ஒரு டைஸ் இருக்குது. டைஸில் எத்தனை பக்கம் இருக்குது, 6 பக்கம் இருக்குது. அப்போ அந்த டைஸை நான் வந்து இப்போ 2 டைம் வந்து உருட்டி விட போகிறேன். நான் அப்படி உருட்டும் போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 விழுகணும், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு 3 விழுகணும். இதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து சாம்பிள் ஸ்பேஸை வந்து கால்குலேட் பண்ணிடலாம். இப்போ ஒரு டைஸுக்கு வந்து 6 பக்கம் இருக்குது. அப்போ நம்ம வந்து 2 டைம் உருட்ட போகிறோம். அப்போ 6 × 6 36ங்கிறது தான் சாம்பிள் ஸ்பேஸ். இப்போ நம்ம வந்து ஈவெண்ட் என்ன வரணும், நமக்கு 2 விழுகணும், நெக்ஸ்ட் கண்டினியூஸாக நமக்கு வந்து 3 விழுகணும். இதுக்கான ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா டைஸை பொறுத்தவரை நமக்கு ஒரே ஒரு ஈவெண்ட் தான் கிடைக்கும். அப்போ நமக்கு ப்ராபபிலிட்டி எப்படி கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஈவெண்ட் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ். அப்போ நம்பர் ஆஃப் ஈவெண்ட் என்ன 1 டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ் என்ன 36. இதுதான் நம்மளோட ப்ராபபிலிட்டி. இப்போ நம்ம ப்ராபபிலிட்டியோட பேசிக் கான்செப்ட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து 4 டைப்ஸ் ஆஃப் கான்செப்ட் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் கான்செப்ட் இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட். இப்போ ஒரு ஈவெண்ட்டோட ப்ராபபிலிட்டி இன்னொரு ஈவெண்ட்டோட ப்ராபபிலிட்டியை எந்த விதத்துலையும் அஃபெக்ட் பண்ணாட்டா நம்ம இந்த 2 ஈவெண்ட்டையுமே இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட்னு சொல்லுவோம். இதை சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இப்போ நம்ம 2 ஈவெண்ட் எடுத்துக்கலாம். ஒரு ஈவெண்ட் வந்து காயின் வந்து நம்ம சுண்டி விடுறது, இன்னொரு ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம டைஸை வந்து உருட்டி விடுறது. இந்த காயினில் ஹெட்டு டைல் விழுகிறதுக்கு டைஸில் வந்து நம்பர்ஸ் விழுகிறதுக்கு எந்த ஒரு
தொடருமே இருக்காது. பிகாஸ் இதில் ஹெட் டைல் விழுந்தாலும் சரி, இதில் நம்பர்ஸ் விழுந்தாலும் சரி, ரெண்டும் ஒன்று பாதிக்காது. இதை தான் நம்ம வந்து இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட் சொல்லுவோம். செகண்ட் கான்செப்ட் டிபெண்டன்ட் ஈவெண்ட். இப்போ ஒரு ஈவெண்டோட ப்ராபபிலிட்டி இன்னொரு ஈவெண்டோட ப்ராபபிலிட்டி பாதிக்குதுன்னா அது வந்து நம்ம டிபெண்டன்ட் ஈவெண்ட்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம காயினே எடுத்துக்கலாம். ஒரு ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு காயினை வந்து சுண்டி விடுறீங்க, இன்னொரு ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 காயினை சுண்டி விடுறீங்க. ஸோ ரெண்டுலேயுமே உங்களுக்கு ஹெட்டு விழுகுது, டயலும் விழுகுது. ஸோ ஒரு ஈவெண்ட்டோட ப்ராபபிலிட்டி இன்னொரு ஈவெண்ட் வந்து உங்களுக்கு வந்து பாதிக்குது. இதை தான் நம்ம டிபெண்டன்ட் ஈவெண்ட்னு சொல்கிறோம். தேர்ட் கான்செப்ட் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட். இந்த கான்செப்ட்ல ஈவெண்ட்ஸ் எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ், அதாவது பிரத்யேகமாக இருக்கும். ஈவெண்ட்ல ஏதாவது ஒன்றில் ஏற்படக்கூடிய நிகழ்வை மற்றது வந்து தடுக்கிற மாதிரி இருக்கும். இதை இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு நேரத்தில் ஒரே ஒரு ஈவெண்ட் மட்டும்தான் நடக்கும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ நம்ம காயின் எக்ஸாம்பிளே எடுத்துக்கலாமே. இப்போ நம்ம காயினை சுண்டி விடும்போது ஒன்று ஹெட்டு கிடைக்கலாம், இல்லைன்னா டயல் கிடைக்கலாம். பட் ஒரே நேரத்தில் நமக்கு ஹெட்டு டயல் ரெண்டுமே கிடைக்காது. அண்ட் ஃபைனல் கான்செப்ட் மியூச்சுவலி இன்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ். இப்போ 2 ஈவெண்ட் நடக்குதுன்னு வச்சுக்கலாம். அந்த 2 ஈவெண்ட்டில் ஒரு ஈவெண்ட் நடக்காமல் இருந்தால் கூட அந்த 2 ஈவெண்ட்டுமே நடக்கிறதுல எந்த ஒரு யூஸுமே இல்லை. இதுதான் நம்ம வந்து மியூச்சுவலி இன்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து 2 காயினை வந்து சுண்டி விடுறோம்னு வச்சுக்கோங்க. அப்போ 2 காயினுமே நம்ம சுண்டும் போது 2 நிகழ்வுமே நடக்கணும். ஏதாவது ஒரு காயின் சுண்டாமல் இருந்தால் கூட இதில் வந்து நம்ம ப்ராபபிலிட்டி வந்து ஃபைண்ட் பண்ண முடியாது. இந்த கிளாஸில் நம்ம வந்து மல்டிப்ளிகேஷன் ரூல்ஸ் ஆர் அண்ட் ரூல்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த ரூல்ஸை பொறுத்தவரை உங்களுக்கு அந்த நடக்கக்கூடிய ஈவெண்ட்டை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். இப்போ இண்டிபெண்டன்ஸ் ஈவெண்ட்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். 2 இல்லைன்னா அதுக்கு மேற்பட்ட ஈவெண்ட்ஸ் வந்து இண்டிபெண்டன்ஸாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஸ்பெஷல் மல்டிப்ளிகேஷன் ரூல்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். இதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ வந்து ABC அப்படின்னு நிறையா ஈவெண்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த எல்லா ஈவெண்ட்ஸுமே ஒன்றுக்குன்னு வந்து மியூச்சுவலாக இண்டிபெண்ட்டாக கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ இதோட ப்ராபபிலிட்டி நம்ம பார்க்கணும்னா எல்லா ஈவெண்ட்டோட ப்ராபபிலிட்டியும் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே போவோம். ஃபார் எக்ஸாம்பிள் P(A) + B(B) + P(C) இந்த மாதிரி எவ்வளோ ஈவெண்ட்ஸ் இருக்கோ எல்லாமே நம்ம ஆட் பண்ணிட்டா நமக்கு டோட்டல் ப்ராபபிலிட்டி வந்து கிடச்சிரும். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். இப்போ 3 ஈவெண்ட் எடுத்துக்கலாம். ஈவெண்ட் ஏல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ வந்து காயினை சுண்டி விட போகிறோம். காயினை சுண்டும் போது நமக்கு ஹெட்டு கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி பார்த்தீங்கன்னா நமக்கு 1/2ன்னு கிடைக்கும். அதே மாதிரி ரெண்டாவது ஈவெண்ட் பியில் பார்த்தீங்கன்னா கார்ட்ஸ் இருக்குது. கார்ட்ஸ்லேருந்து நான் வந்து ஆஸை வந்து எடுக்க போகிறேன். மொத்த கார்டு வந்து பார்த்தீங்கன்னா 52 கார்ட்ஸ் இருக்குது. 52 கார்ட்ஸில் ஆஸ் வந்து 4 இருக்குது. அப்போ 4/52 நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு 1/13ங்கிறது கிடைக்கும். தேர்ட் ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா டைஸை வந்து உருட்டி விடுறேன். டைஸை உருட்டும் போது எனக்கு வந்து நம்பர் 1 கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி. அப்போ 6 ஈவெண்ட்டில் நமக்கு வந்து ஒரு சான்ஸ் இருக்குது, அதாவது நம்பர் 1 கிடைக்கிறதுக்கு. இப்போ 3 ஈவெண்ட்டுக்குமே நம்ம வந்து ப்ராபபிலிட்டி ஃபுல்லாக கால்குலேட் பண்ணணும்னா 3 ஈவெண்ட்டையுமே நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம். B(A) + B(B) + B(C). அப்போ நமக்கு டோட்டல் வேல்யூ வந்து நமக்கு கிடச்சிரும். இப்போ மல்டிப்ளிகேஷனில் செகண்ட் ரூல் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ ஈவெண்ட் வந்து டிபெண்ட்டாக இருக்குது. அப்போ 2 ஈவெண்ட் எடுத்துக்கலாம். ஈவெண்ட் A and B எடுத்துக்கலாம். இப்போ 2 ஈவெண்ட் டிபெண்ட்டாக இருக்கும்போது அதுக்கு ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான். இங்கே 2 ஈவெண்ட் ஒன்று சார்ந்து இருக்கிறதுனால நமக்கு வந்து ஃபார்முலா வந்து கண்டிஷன் வந்து அப்ளை பண்ணுவோம். இதுக்கான ஃபார்முலா B(A and B) = B(A) + B(BRA). அது வந்து கண்டிஷனை பொறுத்து உங்களுக்கு அப்ளை பண்ணுவோம். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். இப்போ ஒரு பேக் இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த பேக்குக்குள்ளே பார்த்தீங்கன்னா கோல்டன் காயின் வந்து 6 காயின் இருக்குது. அதே மாதிரி சில்வர் காயின் வந்து 4 காயின் இருக்குது. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ப்ராபபிலிட்டி என்னென்னா அதுலேருந்து நம்ம 2 காயின் எடுக்கிறோம். 2 காயினில் 2 காயினுமே நமக்கு வந்து சில்வராக இருக்கணும். அப்போ நம்ம P(A) பார்த்தீங்கன்னா சில்வர் காயினோட ப்ராபபிலிட்டி தான் பார்க்க போகிறோம். அப்போ டோட்டல் காயின் எத்தனை இருக்குது? 10. அது வந்து கீழே போட்டுருவோமா? அதே மாதிரி நமக்கு வந்து கண்டுபிடிக்க வேண்டிய சில்வர் காயின் வந்து எத்தனை இருக்குது? 4. அப்போ சில்வர் காயின் எடுக்க வேண்டிய ப்ராபபிலிட்டி 4/10. இப்போ ஒரு சில்வர் காயின் வந்து பேக்லேருந்து வெளியே எடுத்ததுக்கப்புறம் பேக்கில் இருக்கக்கூடிய டோட்டல் குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா 10லேருந்து 9 மாறிடும். அதே மாதிரி சில்வர் காயினோட குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா 4லேருந்து 3 மாறிடும். அப்போ நமக்கு செகண்ட் ப்ராபபிலிட்டி பார்த்தீங்கன்னா 3/9 கிடைக்கும். இப்போ 2 ப்ராபபிலிட்டி நம்ம ஆட் பண்ணால் நமக்கு வந்து டோட்டல் ப்ராபபிலிட்டி வந்து கிடச்சிரும். இந்த கிளாஸில் நம்ம வந்து பெர்மியூட்டேஷன் அண்ட் காம்பினேஷன் ரெண்டோட டெஃபினிஷன் அண்ட் ஃபார்முலாஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். பெர்மியூட்டேஷன் இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா வரிசை மாற்றி அமைக்கிறது. அதுவே காம்பினேஷன் இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா சேர்த்து வைக்கிறது. இப்போ பெர்மியூட்டேஷன் பற்றி பார்க்கலாம். இப்போ ஒரு ஜோடி செட்டாக இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு குரூப்பாக இருக்கட்டும், இல்லைன்னா என் நம்பர் ஆஃப் திங்ஸாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே வரிசையை மாற்றி அமைச்சு அரேஞ்ச் பண்ணுறதுக்கு எத்தனை விதமான வழிகள் இருக்குது. இதை தான் நம்ம வந்து பெர்மியூட்டேஷன் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து வரிசையை மாற்றி அமைக்கிறதுனால அதோட ஆர்டர் வந்து ரொம்பவே முக்கியமானதாக இருக்கும். இதை இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா இப்போ ஒரு பொருளாக இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு நம்பராக இருக்கட்டும், அதோட லைனிங் அரேஞ்ச்மெண்ட், அதாவது வரிசையை மாற்றி எப்படி நம்ம ஆர்டரை அரேஞ்ச் பண்ணியிருக்கோமோ அதை தான் நம்ம வந்து பெர்முடேஷன் ஆர் வரிசை மாற்றம்னு சொல்லுவோம். பெர்முடேஷனோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா NPR = P(n, R) = n⁴ n-r⁴. இதில் என்னோட மீனிங் பார்த்தீங்கன்னா அந்த வரிசையில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்டோட குவான்டிட்டி. அதே மாதிரி ஆரோட மீனிங் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் அதிலிருந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட் வந்து நம்ம வெளியே எடுக்கிறோம் அதோட குவான்டிட்டி. இப்போ காம்பினேஷன் தான் என்னன்னு பார்ப்போம். காம்பினேஷன்னா ஒன்றும் கிடையாது.
இப்போ பெர்முடேஷனுக்கு டைரக்ட் ஆப்போசிட் தான் நம்ம வந்து காம்பினேஷன் சொல்லுவோம். அதாவது வரிசைப்படுத்தப்படாமல் இருக்கிற ஒரு செட்டாக இருக்கட்டும், ஒரு குரூப்பாக இருக்கட்டும், இல்லைன்னா நம்பர் ஆஃப் திங்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஆர்டராக அரேஞ்ச் பண்ணாமல் கம்பைன் ஆகி கலந்து இருக்கிறதா நம்ம வந்து காம்பினேஷன் சொல்லுவோம். காம்பினேஷனை பொறுத்தவரை இந்த மாதிரி எல்லாமே ஆர்டராக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் கிடையாது. இந்த காம்பினேஷனோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா NCR ஈக்குவல் டு C of n, R ஈக்குவல் டு n ஃபேக்டோரியல் டிவைடட் பை R ஃபேக்டோரியல் இன்டு n மைனஸ் R தி ஹோல் ஃபேக்டோரியல். இதில் என்னங்கிறது பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்டோட குவான்டிட்டி. அதே மாதிரி ஆறுங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த டைமில் அந்த காம்பினேஷனில் எடுத்துக்கிறக்கூடிய ஆப்ஜெக்டோட குவான்டிட்டி. இப்போ பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன் ரெண்டையும் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். இப்போ ஒரு சினேரியா வந்து நம்ம இமேஜின் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கம்பெனியில் 10 பேர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு குரூப் ஆஃப் எம்ப்ளாயிஸ் வந்து இருக்காங்க. அந்த கம்பெனியில் ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்ட் வருது. அந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த 10 பேர்லேருந்து 4 பேர் மட்டும் அந்த கம்பெனிலேருந்து செலக்ட் பண்ண போகிறாங்க. இப்போ இந்த 10 பேர்லேருந்து 4 பேரை மட்டும் கம்பெனி வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு கீழே சொல்ல போகிற கண்டிஷனில் எத்தனை வழிகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன், எம்ப்ளாயிஸ் அரேஞ்ச் பண்ணக்கூடிய ஆர்டர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். செகண்ட் கண்டிஷன், எம்ப்ளாயிஸ் அரேஞ்ச் பண்ணக்கூடிய ஆர்டர் வந்து டிஃப்ரெண்டாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ இதை நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஆன்சரை கண்டுபிடிக்கலாம். இதுலேருந்து நமக்கு என்னென்ன டேட்டாலாம் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா n கிடச்சிரும், 6 கிடச்சிரும். n பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட், அதாவது டோட்டல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸோட குவான்டிட்டி 10. அதே மாதிரி 6 பார்த்தீங்கன்னா அந்த டைமில் நம்ம எடுக்கக்கூடிய அந்த ஆப்ஜெக்டோட குவான்டிட்டி. நமக்கு எத்தனை எம்ப்ளாயிஸ் தேவைன்னா 4 பேர் தேவை. அப்போ 6ஓட வேல்யூ 4. இப்போ கிடைச்ச டேட்டா எல்லாமே நம்ம வந்து கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன, 10 பேர் இருக்கிற குரூப் ஆஃப் எம்ப்ளாயிஸ்லேருந்து 4 பேர் செலக்ட் பண்ணணும். பட் அரேஞ்ச்மெண்ட் வந்து நமக்கு வந்து டிஃப்ரெண்டாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இருக்குது. அப்போ இங்கே வந்து நம்ம பெர்முடேஷன் வந்து யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். பெர்முடேஷன் ஃபார்முலாவில் n and r வேல்யூ நமக்கு சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது நமக்கு வந்து 5040 வந்து நமக்கு ஆன்சர் கிடைக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷனில் நம்ம எம்ப்ளாயிஸை செலக்ட் பண்ணுறதுக்கு 5040 வழிகள் இருக்குது. இப்போ செகண்ட் கண்டிஷனுக்கு போகலாம். அதே மாதிரி 10 பேர் இருக்கக்கூடிய குரூப்லேருந்து 4 பேர் செலக்ட் பண்ணணும். அந்த 4 பேர் செலக்ட் பண்ணுறதுக்கு அரேஞ்ச்மெண்ட் வந்து நமக்கு எதுவும் பெருசாக தேவையில்லை. இந்த கண்டிஷனில் நம்ம வந்து காம்பினேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இருக்கக்கூடிய டேட்டா எல்லாமே நம்ம காம்பினேஷன் ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணும்போது நமக்கு 210 கிடைக்குது. அதாவது நம்ம காம்பினேஷன் மெத்தடில் எம்ப்ளாயிஸை செலக்ட் பண்ணுறதுக்கு 210 வழிகள் இருக்குது. இந்த கிளாஸில் நம்ம வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். அதே மாதிரி அதோட டைப்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இதோட மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு டேட்டா இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த டேட்டாவை வந்து கலெக்ட் பண்ணுறது, அதை அனலைஸ் பண்ணுறது, அதுக்கான விளக்கம் கொடுக்குறது, அதை வந்து ப்ரெசென்ட் பண்ணுறது, இதுக்கு ஏற்ற மாதிரி அதை ஆராய்ச்சி பண்ணுறது தான் நம்ம வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ன்னு சொல்லுவோம். சிக்ஸ் சிக்மாவை பொறுத்தவரை ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட் அண்ட் அதோட பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராசஸோட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் அதோட இம்ப்ரூவ்மெண்ட்டை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு அண்ட் அனலைஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பொறுத்தவரை மேஜராக 2 டைப் இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இதில் வந்து மேஜராக நம்பர்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவோம். செகண்ட் டைப் பார்த்தீங்கன்னா இன்ஃபரன்சியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இதில் மோஸ்ட்டாக வந்து அனலிட்டிக்கல் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணுவோம். இப்போ டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மெத்தட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு டேட்டாவை வந்து எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறது, அதை எப்படி சம்மரைஸ் பண்ணுறது, அதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறது, இது எல்லாமே ஒரு மீனிங்ஃபுல் வேயோடு இருக்குது. அதுவே இன்ஃபரன்சியல் ஸ்டாட்டிஸ்டிக் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு அனுமானத்தை எப்படி உருவாக்கலாம், அந்த அனுமானத்தோட டிராயிங் கன்க்ளூஷன்லேருந்து எப்படி டேட்டா எடுக்கலாம், இது எல்லாமே வந்துடும். டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஹிஸ்டோகிராம், பை சார்ட், பாக்ஸ் பிளாட்ஸ், ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன், மெஷர் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சிட்டி, அதாவது மீன், மீடியன் அண்ட் மோட். இதுவே இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஹைப்போதிசிஸ் டெஸ்டிங் அண்ட் ஸ்கேட்டர் டயக்ராம். ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஃபரன்ஸோட முக்கியமான நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாம்பிளில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை வச்சு பாப்புலேஷன் கேரக்டரிஸ்டிக்ஸை வந்து ட்ரா பண்ணுறது. பிகாஸ் பாப்புலேஷன் வந்து லார்ஜாக இருக்கக்கூடிய ஏரியாவிலேருந்து நம்ம டேட்டாவை கலெக்ட் பண்ணுறது எப்போவுமே அந்த அளவுக்கு ஈஸியாக இருக்காது. ஸோ அந்த மாதிரி இடத்துல நம்ம வந்து சாம்பிளோட டேட்டாவை கலெக்ட் பண்ணுறதுக்காக இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஃபரன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஃபரன்ஸுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். இப்போ ஒரு கிரிக்கெட் டீமுக்கு வந்து நியூ கோச் போடுறாங்கன்னு வச்சுக்கலாம். நியூ கோச் போட்டதுக்கு அப்புறம் அந்த கிரிக்கெட் டீமோட கவுன்சில் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா, அந்த கிரிக்கெட் டீமோட பர்ஃபார்மன்ஸ் வந்து எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க விரும்புகிறாங்க. இப்போ இதை ஸ்டாட்டிஸ்டிக்கலாக தெரிஞ்சுக்கிறதுக்காக டீமில் வந்து ஒரு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க. இப்போ 2 வேரியபிளை வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஒய்ஏ இது பார்த்தீங்கன்னா கோச் ஏயோட எஃபிஷியன்சி. நெக்ஸ்ட் வேரியபிள் ஒய்பி இது பார்த்தீங்கன்னா கோச் பியோட எஃபிஷியன்சி. இப்போ டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ணும்போது கோச் ஏ அண்ட் கோச் பி 2 பேருமே ஈக்குவலாக தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நம்ம நினைக்கிறது வந்து ஒரு ஜென்ரலாக கன்சிடர் பண்ணக்கூடியது. பட் இது பார்த்தீங்கன்னா ஒரு நல் ஹைப்போதிசிஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது பூச்சி அனுமானம். ஸோ இந்த நல் ஹைப்போதிசிஸ் அதாவது ஹச்ஓ இதை நம்ம எப்படி சொல்லலாம்னா ஒய்ஏ ஈக்குவல் டு ஒய்பி. இப்போ மேனேஜ்மெண்ட் டீம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 2 கோச்சுமே வந்து ஈக்குவலாக வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறா அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்மொழிஞ்சு 2 பேத்துக்குமே சேலஞ்சு கொடுக்குறாங்க. இதை வந்து நம்ம ஆல்டர்னேட்டிவ் ஹைப்போதிசிஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ஆல்டர்னேட்டிவ் ஹைப்போதிசிஸ் இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா 2 கோச்சோட பர்ஃபார்மன்ஸுமே டிஃபர் ஆகியிருக்கு அப்படிங்கிற ஒரு மீனிங் வரும். இப்போ டெஸ்ட்டோட முடிவில் நல் ஹைப்போதிசிஸ் வந்து ராங்காக இருந்துச்சுன்னா ஆல்டர்னேட்டிவ் ஹைப்போதிசிஸ் வந்து கரெக்டாக இருக்குது. இந்த ஆல்டர்னேட்டிவ் ஹைப்போதிசிஸை நம்ம ஹச்ஓன்னு சொல்லுவோம். அதாவது ஒய்ஏ நாட் ஈக்குவல் டு ஒய்பி.
இந்த கிளாஸ்ல நம்ம வந்து டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ கிரிக்கெட் டீம், ஃபுட்பால் டீம் இந்த மாதிரி பாப்புலேஷன் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல இருந்து நம்ம டேட்டாவை கலெக்ட் பண்ணி ஒரு கன்க்ளூஷனுக்கு வரும்போது அதில் சில எரர்ஸ் ஏற்படுறதுக்கான ரிஸ்க் இருக்கு. பாசிபிளாக வரக்கூடிய 2 எரர்ஸ் பார்த்தீங்கன்னா டைப் 1 எரர் அண்ட் டைப் 2 எரர். நல் ஹைப்போதிசிஸ், அதாவது கோச் ஏ அண்ட் கோச் பி 2 பேரோட எஃபிஷியன்ஸுமே ஈக்குவலாக தான் இருக்கு. பட் அதை நம்ம கன்சிடர் பண்ணாமல் இருக்கும்போது இந்த டைப் 1 எரர் வந்து ஏற்படுது. இந்த டைப் 1 எரரை ப்ரொடியூசர்ஸ்க்கு ஏற்படக்கூடிய ரிஸ்க்னு கூட சொல்லலாம். இந்த டைப் 1 எரர் ஏற்படுறதுக்கான சான்ஸை நம்ம ஆல்ஃபான்னு மென்ஷன் பண்ணுவோம். ஆல்ஃபா ஆர் சிக்னிஃபிகண்ட் லெவல், அதாவது டைப் 1 எரர் ஏற்படுறதுக்கு 5% வரை உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். இப்போ கோச் ஏ அண்ட் பி வந்து சேம் எஃபிஷியன்சியாக இருக்காங்க. பட் டெஸ்ட்டோட முடிவில் கோச் பி வந்து கோச் ஏயை விட அதிகமான எஃபிஷியன்சியில் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்கன்னா இதை தான் நம்ம வந்து டைப் 1 எரர்னு சொல்லுவோம். இந்த டைப் 1 எரர் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் 5% வரை இருக்கு. இப்போ டைப் 2 எரர்ஸ் பத்தி பார்க்கலாம். இப்போ கோச் ஏ அண்ட் பி 2 பேருமே வந்து ஈக்குவல் எஃபிஷியன்சியோட இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். இதை பேஸ் பண்ணி நல் ஹைப்போதிசிஸை வந்து அக்செப்ட் பண்றாங்க. பட் ஆக்சுவலா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. கோச் ஏ அண்ட் பி வந்து ஈக்குவலான எஃபிஷியன்சியோட இல்ல. இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் ஹைப்போதிசிஸ் இருக்கிறத தான் நம்ம வந்து டைப் 2 எரர்னு சொல்லுவோம். இந்த டைப் 2 எரர் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் 20% வரை இருக்கு. இந்த டைப் 2 எரரை நம்ம பீட்டான்னு மென்ஷன் பண்ணுவோம். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா 2 கோச்சுமே ஈக்குவலான எஃபிஷியன்சியோட இல்லை. பட் டெஸ்ட்டோட முடிவில் 2 கோச்சுமே ஈக்குவலான எஃபிஷியன்சியோட இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஹைப்போதிசிஸ் கொடுத்தாங்கன்னா இதை தான் நம்ம வந்து டைப் 2 எரர்னு சொல்லுவோம். இந்த கிளாஸில் நம்ம சென்ட்ரல் லிமிட் தியரம் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். சென்ட்ரல் லிமிட் தியரம் இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா, இப்போ சாம்பிள் சைஸ் பார்த்தீங்கன்னா 30க்கு அதிகமாக இருக்கும்போது அந்த சாம்பிள் சைஸோட மீன் வேல்யூ டோட்டல் பாப்புலேஷனோட மீன் வேல்யூக்கு ரொம்பவே நெருக்கமாக இருக்கு அப்படிங்கிற ஒரு பொருள்படும். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா பாப்புலேஷன் டிஸ்ட்ரிபியூஷனை வந்து பொருட்படுத்தாமல் சாம்பிளோட மீன் வேல்யூ ஒரு சாதாரணமான டிஸ்ட்ரிபியூஷனை வந்து கொடுக்குது. இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ உங்கள்கிட்ட ஒரு சாம்பிள் 1 இருக்குது. அப்போ அந்த சாம்பிள் 1ஓட மீன் வேல்யூ நம்ம மீன் 1ன்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி சாம்பிள் 2 இருக்குது. சாம்பிள் 2ஓட மீன் வேல்யூ வந்து நம்ம மீன் 2ன்னு வச்சுக்கலாம். இதே மாதிரி நிறையா சாம்பிள் இருக்குது. அது எல்லாத்தோட மீன் வேல்யூ ரெஸ்பெக்டிவ் நம்பர்ஸ் அப்படியே வச்சுக்கலாம். இப்போ இந்த டோட்டல் மீன் வேல்யூவை நம்ம வந்து ஆட் பண்ணி அதுக்கு வந்து மீன் வேல்யூ எடுத்தோம்னா இந்த மீன் வேல்யூ பார்த்தீங்கன்னா டோட்டல் பாப்புலேஷனோட மீன் வேல்யூக்கு உங்களுக்கு நெருக்கத்தில் பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது ரெண்டுமே கொஞ்சம் தான் டிஃபரன்ஸ் இருக்கும் வேல்யூஸ். இந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் த மீன் அப்படிங்கிற ஒரு எரர் நடக்குது. இந்த எரரோட மீனிங் சாம்பிளோட மீன் வேல்யூவோட வேரியபிலிட்டி ரொம்பவே சின்ன அளவில் இருக்குது அப்படிங்கிறத குறிக்குது. ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் த மீன் ஆர் SEM இதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா பாப்புலேஷனில் இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் சாம்பிள் சைஸ். ஒரு பொருத்தமான சாம்பிள் சைஸை வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு பவருங்கிற ஒரு கான்செப்ட் வந்து டிபெண்ட் பண்ணி இருப்போம். இதை நம்ம வந்து பவர் ஆஃப் த டெஸ்ட்னு கூட சொல்லுவோம். இதை பற்றி நம்ம வந்து அப்கமிங் கிளாஸில் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த கிளாஸில் சென்ட்ரல் லிமிட் தியரமுக்கு ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் பார்த்துடலாம். இப்போ இந்த கிராஃபில் பார்த்தீங்கன்னா 2, 3, 4 அப்படிங்கிற 3 டிஜிட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 டிஜிட்ஸுமே 6 டைம் வரக்கூடியது. இப்போ 2 வேல்யூக்குமே டோட்டலாக 9 சாம்பிள் வேல்யூ கிடைக்குது. இதுக்கு நம்ம மீன் வேல்யூ ட்ரா பண்ணால் ஒரு ரெட் கலர் லைன் வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இந்த கிராஃபில் எக்ஸ் ஆக்சிஸ் பார்த்தீங்கன்னா மீன் வேல்யூவை குறிக்குது. அதாவது 2, 2.5, 3 and 4. அதே மாதிரி ஒய் ஆக்சிஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரீக்வன்சியை குறிக்குது. இதில் 2 and 3லேருந்து போய் கம்பைன் ஆகக்கூடிய அந்த ஆரோ 2 and 3யோட மீன் வேல்யூ வந்து குறிக்குது. அதே மாதிரி 2 and 4லேருந்து போய் கம்பைன் ஆகக்கூடிய ஆரோஸ் பார்த்தீங்கன்னா 2 and 4ஓட மீன் வேல்யூ குறிக்குது. இப்போ சென்ட்ரல் லிமிட் தியரம் இதை கன்க்ளூட் பண்ணும்போது என்னென்ன முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் இருக்குன்னு டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த தியரி மூலமா நார்மல் இல்லாத டேட்டாவை டீல் பண்றதுக்கு சாம்பிளிங் ப்ரொசீஜர் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி பாப்புலேஷன்ல இருக்கக்கூடிய சாம்பிளிங் டேட்டாவோட பாயிண்ட்ஸை எடுத்து சாம்பிளிங் டிஸ்ட்ரிபியூஷனோட ஆவரேஜ் மீன் வேல்யூ நீங்க வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு சாம்பிளிங் டிஸ்ட்ரிபியூஷனோட மீன் வேல்யூ கிடைக்கும். ஸோ இதுல இருந்து சாம்பிளிங் டிஸ்ட்ரிபியூஷனோட மீன் வேல்யூ வந்து பாப்புலேஷனோட ஆவரேஜ் மீன் வேல்யூக்கு ஈக்குவலா இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி சாம்பிள் சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக சாம்பிள் டிஸ்ட்ரிபியூஷன் சைஸ் வந்து உங்களுக்கு வந்து நார்மல் ஆகுது. இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆர்கனைசேஷன்ல இருக்கக்கூடிய பாப்புலேஷனை வந்து பொருட்படுத்தாம அதோட சாம்பிளிங் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வச்சு அங்க இருக்கக்கூடிய பாப்புலேஷனோட மீன் வேல்யூவோட மெஷர்மெண்ட்டை இன்ஃபரன்ஸ் பண்ண, அதாவது அனுமானமா தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சென்ட்ரல் லிமிட் தியரம் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு. அண்ட் இது மட்டும் இல்லாம இது ஸ்டாட்டிக்கா இருக்கக்கூடிய நார்மலான டேபிளை யூஸ் பண்றது மூலமா அந்த ப்ராசஸ்ல இருக்கக்கூடிய கான்ஃபிடென்ஷியல் இன்டர்வலை வந்து கால்குலேட் பண்றதுக்கு ஹைப்போதிசிஸ் டெஸ்ட்டை வந்து பர்ஃபார்ம் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு.